ஃப்ரெண்ட்ஸ், இந்த பொண்ணுடைய சுடிதார் ரொம்ப பழசானதால கிழிஞ்சிடுது. இதை அந்த பொண்ணுடைய மாமியார் பார்த்துட்டு போகிறாங்க. ஆனால் அந்த பொண்ணுடைய புருஷன் ஆஃபீஸுக்கு லேட் ஆயிடுச்சு, இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க, சாப்பாடு சீக்கிரம் எடுத்துருவான்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சாரு. இந்த பொண்ணு எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்துட்டு, என்னுடைய ட்ரெஸ் ரொம்ப பழசாயிடுச்சு, எனக்கு ஒரு புது ட்ரெஸ் எடுத்து கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அவர் செம்ம டென்ஷன் ஆகி, வீட்டில் தானே இருக்க, உனக்கு எதுக்கு புது ட்ரெஸ், பணம் என்ன மரத்திலேயே காய்க்குது, அவன் ஒரு ரூபா சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறான்னு தெரியுமான்னு சொல்லி திட்டிட்டு அங்கே இருந்து போயிடாரு. இது எல்லாத்தையுமே அவருடைய அம்மா பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவரும் ஆஃபீஸ் போயிட்டு ஈவினிங் வராரு. தன்னுடைய மனைவியை குடிக்க தண்ணி எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு. அந்த பொண்ணு நார்மல் வாட்டர் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. அவர் செம்ம டென்ஷன் ஆகி, வெளியே போயிட்டு வரேன், கூலிங் வாட்டர் கொடுக்கணுங்கிற கொஞ்சம் கூட அறிவு இல்லையான்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் பார்த்தா அவருடைய அம்மா, ஏன்டா எப்போ பார்த்தாலும் அந்த பொண்ணை திட்டிட்டு இருக்கியா, அவன இந்த வீட்டு வேலைக்காரியா, உன்னுடைய பொண்டாட்டி மனைவியை உன்னுடைய சரி பாதுன்னு நினைச்சு அவளுக்கு நீ மதிப்பு கொடுத்தாதான் இந்த உலகம் உன்னை மதிக்கும், அவளுடைய நிலைமை தெரியுமான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுடைய ட்ரெஸ்ஸை காட்டுறாங்க. இவ்வளவு டேமேஜ் ஆயிடுச்சு, ஆனா நீ அந்த பொண்ணுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறதுக்கு அதிகமா யோசிக்கிற, இதெல்லாம் சரியில்லை, உங்க அப்பா பண்ண அதே தப்ப நீயும் பண்ணாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவரு தன்னுடைய தப்பெல்லாம் உணர்ந்து தன்னுடைய மனைவி கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க.